அம்மா செத்த குழவை போடுங்கம்மா. போதும்மா. அதாவது இப்போ வந்து நம்ம போட்டில் கிளம்புறதுக்கு உண்டான அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஆறு, பழவேற்காடு ஆறு. இது ஆறு தான்டா, இது ஆறு. நிறைய பேர் வந்து ஏரின்னு சொல்லுவாங்க. கூகுள்லையுமே புலிகேட் லேக் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆறு. இது வந்து கல்கட்டாலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட போட்டு. எது இதான்டா? இது பாருங்க, இந்த மூணுமே நம்ம போட்டு. பாருங்க நைட் டைம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு தெரியல. என்னமோ அவன் தான் சேனல் ஹெட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் கேமராமேன் எதை வச்சு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. கேமரா ஹேண்டிலிங் இல்லை, ஆனால் அவனும் ஒரு கேமராமேன். சரி பரவாயில்ல, கற்றுப்போம். புதுசு கஷ்டமாக இருந்தாலும் கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபன் வித் ராஸ்கல் vlog 1 ஸ்டார்ட். பழவேற்காடு ரிவர். இப்படியா பழவேற்காடு வாய நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி. ஸோ அந்த போட்டில் தான் நம்ம வந்து போக போகிறோம். இப்போது தம்பி வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாம் முடிஞ்சுது. இப்போது இந்த மழை வந்ததுல இங்கே, இப்போ இங்கே எவ்வளோ தண்ணி வந்தது? இங்கே தண்ணி வந்து ஒரு ஆள் வரைக்கும் வந்துருச்சு. ஃபுல்லாக காற்று. போட்லாம் எல்லாம் என்ன பண்ணீங்க? போட் எல்லாம் அந்த வீடியோ வரைக்கும் வந்துச்சு. போட்டெல்லாம் ஓ, இங்க கட்டி வச்சதெல்லாம் அடிச்சிட்டு வந்துருச்சு. அந்த வீடியோ வரைக்கும் வந்துச்சு. போட்டெல்லாம் எதுவும் பெருசா டேமேஜ் ஒண்ணும் ஆகல. போட்டு டேமேஜ் ஆன போட்டுங்கன்னா ஆயிடுச்சு. செலவு பண்ணாங்க எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. நிறைய போட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. காத்தெல்லாம் எப்படி இருந்தது? காத்து சரியான வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் மீன் வரத்தெல்லாம் எப்படி இருந்தது? மீன் 2 மாசம் தொழில் பண்ண உள்ள. அதுக்கப்புறம் எண்ணூர்ல வந்து ஆயில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் வந்து ஆயில் வரல. இங்க தொழில் பண்ண உள்ள அந்த காசெல்லாம் கவர்மெண்ட் போறது மானியம் கொடுத்துட்டாங்க. மானியம் கொடுக்கறதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மானியம் கொடுக்கவே இல்லை. எண்ணூர்ல மட்டும் ஆயில் காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. 6000 ரூபாய். அது ஜென்ரலா மழைக்கு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்குன்னு எதுவும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல. போட்டு காசு எல்லாமே எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க. உனக்கு கொடுக்கல. போட்டுக்கு வலைக்கு இவ்வளோன்னு கொடுத்து. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வளர்ற ஒரு இடம். ஏன்னா இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முழுக்க வாழ்வாதாரமே வந்து இந்த மீன் பிடிகள். மீன் தான்ப்பா இல்லை, மெயினே வந்து இங்கே மீன் பிடிக்கிறது தான். அதை வந்து சமைச்சு சில பேர் விற்பாங்க, சில பேர் மார்க்கெட்டில் டேரெக்டாக விற்பாங்க, சில பேர் ஷெட்டுன்னு வாங்க. இங்கே அதான் மொத்தமாக கொள்முதல் பண்ணி எல்லாம் அவங்க வந்து சப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான இது. ஸோ அதில் வந்து அன்வருக்குன்னு இங்கே ஒரு தனி சிறப்பு நிறைய. இங்கே நீங்கள் ஊருக்கு நீங்கள் இங்கே வந்து அன்வர்னு கேட்டிங்கனாலே எல்லா ஒட்டுமொத்த பழவேற்காடுக்கும் தெரியும். ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏவாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், நல்ல தம்பி. ஏன்னா நான் வந்து மீன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இறங்கினப்போவுமே வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி விற்கலாம் முதற்கொண்டு சொல்லி கொடுத்தது தம்பி தான். கத்தி கூட, மீன் வெட்டுற கத்தியும் நீ தான் வாங்கி கொடுத்த. அவ்வளவுக்கு கிரைண்ட். ஸோ அதனால நிறைய இன்னும் சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது, காத்துட்ருக்கு இந்த விளாக்ல. வாங்க பார்ப்போம். இப்போ என்னப்பா, அவ்வளோதான் கிளம்பலாம்ல? ஓகே, இப்போ வந்து எல்லாம் வந்துட்டாங்க. குச்சி எல்லாம் போயிட்டு வாங்க எல்லாரும் ஏறுங்க. பட்டு இருங்க, டைம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ 2-3 ஆயிடும் வாங்க போய் சேர்றதுக்கு. நம்ம எப்போ போய் மீன் பிடிச்சி எப்போ போய் சாப்பிடுறது சுட்டு. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. உட்காருங்க. புச்சுக்கோங்கண்ணா. ஏதோ அதெல்லாம் சொல்லிடுங்க. அண்ணன் ஓட்டுறாரு. சோ நம்ம பயணம் ஆரம்பிச்சாச்சு. நீ மதியானா கூடுறா.
செம்மையா சாப்பிட்டாச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க இப்போ உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து நான் அந்த முகத்வாரம் சொல்லுவாங்க. அந்த முகத்வாரம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆத்துல இருந்து கடலுக்குள்ள போகிற அந்த கப்பல் அந்த போட்டுங்களுக்கு உண்டான ஒரு வழித்தடம் தான் வந்து அந்த முகத்வாரம்னுவாங்க. அந்த முகத்வாரத்துல நாங்க இப்போ உட்காந்துருக்கிற இடம் ஆக்சுவலா இங்க இருந்து தான் முகத்வாரம் வரைக்கும் போயிட்டு அப்படி சுத்திட்டு வந்தோம். பார்த்ததுல ஒரு குறைஞ்சது ஒரு 20 ஆமையாவது வந்து செத்து கிடக்கு. அது எதனால செத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தம்பி பார்த்தன கேமரா இருக்கு, அசைச்சிடாத. ஸோ எதனால அந்த 20 ஆமையும் கரவுது இங்க இருக்குன்ட்டு நம்ம இவங்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாக்கிங் கம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப் அப்படின்றது தான் தோணுச்சு. என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த ஆமைங்க வந்து முட்டை போடுறதுக்காக இங்க மணலை தேடி வருது பாத்தீங்களா. அப்போ வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது ஒருவேளை அந்த இடத்துல மண் வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை தாண்டி போக முடியாம அந்த மண்ணுல மாட்டிக்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அங்கேயே கஷ்டப்பட்டு இறந்து போயிடுது. ஸோ அது ஒரு உயிரை கொடுத்துட்டு இறந்து போற விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த நேச்சர். ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. நம்மளும் இங்கே சிக்கன் அதெல்லாம் தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால சரி என்ன பண்றது அப்படின்ற ஒரு வழியில தான் சாப்பிட்டோம். இப்போ நம்ம டேனி கிட்ட கேட்போம். இப்போ நீங்க இங்க வந்த விஷயத்த நீங்க இங்க வந்திருக்கிறத வந்து எப்படி நீங்க வந்து நினைக்கிறீங்க? சந்தோஷப்படுறீங்களா? ஓவர் எக்ஸைட்மெண்டா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்கேஜ்மெண்டா? உங்க நல்லதனத்தாலேயே எங்களை ஜெயிச்சிட்டீங்க. உங்க பையன் ஜாதகத்தை கொடுங்க. எஸ். யாருக்குடா எக்ஸைட்மென்ட் இல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க. என்ன பண்ணீங்க? என்னாச்சு? ஒரு 1/2 மணி நேரம் உன்னையும் ஆளை காணோம். என்ன பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தம்பி என்ன உங்களுக்கு என்ன தம்பி சொல்லுங்க. அதான் ஒரே சோல்டர்ல ஒரே வலிடா. அப்படியே பிடிச்சிட்டே இருந்தேன்னா ஷோல்டர் வலி. அதான் அதுதான் கஷ்டமே. இப்ப நடக்க வர கஷ்டம். நம்ம அந்த மைல் கணக்குல தாண்டி வரோம். மயில் கடல்கள் மயில் தூரம் வரோம். மயில்னா எந்த மயில்? முருகர் மயிலா? பெண் மயிலா? பெண் மயில். பெண் மயில் தொகையே இருக்காது. ஆண் மயிலும் தொகையே இருக்கும். எதுதான் இருக்கும்? ஆண் மயில் தான் தொகையே இருக்கும். நீ சொல்றது அவுட் அடி. நீ மயிலே சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கியா? இப்படி பார்த்து எக்ஸைட்மென்ட் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கியா? ஆப்போசிட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஆப்போசிட் ஒரே கஷ்டமா இருக்குதா? ஒரே ஒரு டெத்ரா பரவாயில்ல, ஒரு 10 பாவம். அது பாரு, அது அங்கேயே கடந்து ஒரு மாறி போயிடுதுங்க. குட்டிங்க யார் அம்மானே தெரியாம. இல்ல அது அந்த ஆமை உயிரோட போயிருந்தாலுமே குட்டிங்க தெரியாது. ஒரு வீடியோல பாத்துருக்கேன்னா அது எப்படின்னா இப்போ கடல்ல போயிட்டா கூட குட்டினா அங்க திரும்பி வாடா உட்காரா. நீ இருக்கிறதுல என்ன திரும்பி வந்து இங்கதான் முட்டை போடுமானா? ஆமாடா, அதான் இடம் அதுங்களுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சுனா அம்மா வீட்டு போயிருக்கா குட்டி போடும்போது இங்கதான் வந்து குட்டி எங்க குட்டி போடுதோ அதுங்களுக்கு தெரியும்ல. அது போனது அந்த ஒரு மெமரி இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். சரி நீங்க சொல்லுங்க. என்னது நீங்க என்ன? டேய் மோதி இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. ஏய் இது வந்து குட்டி புலியோட தம்பியா? சின்ன புலி. இவன் வந்து என்ன எதுக்காகடா இங்க வந்த? என்ஜாய் பண்ண. குளிர்தா? அதான் தெரியுதே. உன் பொறுவைங்க அவரு பிடிக்க அவன் புடிங்கி வச்சு போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். எதுக்காக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் தான் வலை போடுறதுன்றது சும்மா சாதாரண வேலை கிடையாது. அதை ஓபன் பண்ணி அதை கரெக்டா உள்ள அழுத்தி வச்சு மண்ணுல பதியணும். அந்த கம்புகளை வச்சு குத்தி வச்சுட்டு வந்துடணும். அப்பதான் இந்த சைட்ல இருந்து வர மீன்கள் அந்த வலையில மாட்டிக்கும். ஒன்ஸ் போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வரமுனே போக முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு உயிரை வச்சுதான் நம்ம வியாபாரம் அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய தொழில். இது அவங்களும் இல்லைன்னா நம்ம வீட்டுல எல்லாம் சுவையா அந்த மீன்
அந்த கடல் மீன் அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் இந்த உயிர்களை கொடுக்குற இயற்கை அன்னைக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ வேற தம்பி நீங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஓகே சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா அப்படியே ஜாலியா அந்த மாதிரிதான் பேசுறாங்க. ஏன் மச்சான் அடிச்சீங்க? நீங்க மீன் சாப்பிட மட்டுமா வந்திருக்கிற? இது கட்டட் சொல்றேன், வெறும் அடிக்காதீங்க. அப்புறம் உண்மையாவே இது இன்சூரன்ஸ் பேருக்கு காது கேட்க மாட்டேங்குது. என்னது மாதிரி ரீடேக் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. எனக்கு கேட்கல. சரி போயிட்டு அடிச்சதே ரீடேக். இப்போ என்ன பேசின வரும்போதெல்லாம், கார்ல வரும்போது, போட்ல வரும்போது, உனக்கு போட்டோ ஷூட் எடுக்க வந்தோம் நம்ம. இது எப்படி நான் பாத்துக்கிறேன். இது யார் எடுத்தா? அவதான் எடுத்துறான். நான் தான் போட்டோ ஷூட் யார் எடுத்தான்னு கேக்குறேன். நீ எப்படி எடுத்துக்கிட்டியா? என்ன அவன் அவன் எடுக்க சொன்னானா? அண்ணன் அழகாயிட்டாரா இன்னைக்கு. சும்மா வந்துச்சா? காது கேட்க மாட்டேங்குது. இன்னும் ரெடி வச்சா சரியாயிடும்ண்ணா. இன்னொன்னு வச்சா சரியாயிடும்ண்ணா. அது கூட சரியாயிடுமா? விஜய் படத்துல மாத்திரம் நீ பீச் படம் வந்தீங்களா? பீஸ்ட்ண்ணா. பாப் போட்டு காதுல போயிட்டு இருக்கோம். காதுல கை வச்சு அப்படி ஒரு தட்டு. ஆனா நீ யார் ஃபேன்டா? நீ சாமி ஆஃபேன்டா. விஜய்ண்ணா. விஜய் ஃபேன் தானா? நீடா? அவனும் விஜய் தானா? தளபதி தானே என்னைக்குமே வா? விஜய் பிடிக்குமா? இது அஜித் பிடிக்குமா? அப்படியே கேட்கக்கூடாது இங்க சபையில. ஏன் எல்லாரும் ஃபேக்ட்ஸா நடிக்கிறாங்க. நாங்க வந்து பிடிக்குது, அவங்களை பார்த்து பிடிக்குது, அவ்வளவுதான். ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாது. ஆனா பிடிக்கும்டா. நீ மட்டும் வெளிச்சத்துக்குள்ளேயே வரலடா. அதுதான் சரி, எவ்வளவு ட்ரிப், எவ்வளவு இது போயிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ட்ரிப், எவ்வளவு போயிருப்போம், எவ்வளவு பேசியிருப்போம். அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது. போட்டதாலே நம்ம பாரு, அறிவு வருது, அறிவு வரலன்றது இல்லடா. நம்ம அதை மூவ் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றதே நம்ம இப்பதானே யோசிக்கிறோம். அது பெரிய விஷயம். அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு அதுவும் பாரு, கேமரா அங்க வச்சுட்டு வந்து இவன் கேமராமேனையும் உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அதான் கேமராமேன். நீ யாரப்போ? சூப்பர். அப்புறம் சரி, அடுத்த மாதிரி இது joke ஆ இது? கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. சரி, என்ன ஏதாவது சரக்கு இருக்கு போட்டு வந்தீங்களா? நான் போயிட்டேன். அதெல்லாம் இல்லண்ணா. உங்களை விட்டு அடிக்கணா. ஆ? அதெல்லாம் இல்லண்ணா. அப்படிலாம் பழக்கமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் குடிச்சா பிடிக்காதுல்லண்ணா. இல்லையா? உங்களுக்கு தான் குடிச்சா பிடிக்காதுல்லண்ணா. இல்ல, எப்பயாவது என்ஜாய் பண்ணுங்கடா, அதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்க ரெகுலரா பண்ற விஷயம் அது வந்து இப்ப நான் பண்ணாலுமே அது தப்பு தான். தவறான விஷயம்னா குடியை கெடுக்கணும். அவன் இன்னும் எவ்வளவு டேய் பாத்துறா மாத்திர தம்பி உள்ள போற. டேய் என்னடா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? இப்பதானே முடிச்சோம். மீனு அது வரைக்கும் தூங்கலாம். வீட்டுக்கு போய் தூக்கத்துல இருக்க கூடாது. எழுந்ததுக்கு அப்புறம் போய் பிடிக்கலாம்.